நம்பின மனுஷன் கைவிட்ட போது, யாருக்காக உங்க ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தின போது, ஒடுக்கின போது, தூக்கி எறிந்த போது, குப்பையை போல வீசி மிதித்த பொழுது அவர் ஆதரவாய் வந்து நின்றார். அப்படியே கரம் பிடித்தார். நான் உங்களை ஆதரித்தேன். எல்லாரும் எதிர்த்து நின்ன போது கர்த்தர் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட்டா நின்னாரு. உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னா ஏசப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். உங்களையும் என்னையும் ஆதரிக்கணும்னா ஏசப்பா எந்த எல்லைக்கும் போவார், எந்த சட்டத்தையும் உடைத்தெறிவார். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்காகவும் யாருக்காகவும் உங்களை என்னையும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாம அப்படி இருள் நிறைந்த வாழ்க்கையில இருந்த நம்மளை தூக்கி எடுத்து இந்த உலகத்திலும் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய பாவத்தையும் மன்னித்து நித்திய வாழ்க்கையும் நமக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர் சொல்லுகிறார், என் சித்தமே நீ என்னோடு கூட வந்து பரலோகத்துல என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான்.